மரணம் அந்த அளவிற்கு கடினமான ஒன்று. ஒவ்வொருவருக்கும் ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கிறான். அந்த மலக்கு நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் வந்துவிட்டால் அவர் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், முற்படுத்தவும் மாட்டார்கள், பிற்படுத்தவும் மாட்டார்கள். சரியான அந்த நேரத்தில் அந்த உயிரை கைப்பற்றி விடுவார்கள். எங்கே எப்போது எப்படி கைப்பற்ற வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அவர் சரியாக நிறைவேற்றுவார். அதிலிருந்து யாரும் தப்பித்து விட முடியாது. அந்த நேரத்தில் சிலருடைய மரணம் மிக கொடூரமாக இருக்கும். சிலருடைய மரணம் துன்புறுத்தப்பட்டு, ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், எல்ரிபூன அத்பாரஹும் உஜூஹும் அத்பாரஹும், அவருடைய முகங்களிலும் முதுகுகளிலும் மலக்குகள் அடித்துக் கொண்டு சிலரின் உயிரை கைப்பற்றுவார்கள். மலக்குகள் அடித்தால் அந்த அடி எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது என்ன சொல்கிறான், ரிலாலுன் ஷிதாத், கடினமானவர்கள், மிக வலிமை மிக்கவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட மலக்குகள் சிலரின் உயிரை கைப்பற்றுகிற வேளையில் அவர்களை அடித்து துன்புறுத்தி அந்த உயிரை கைப்பற்றுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிலருடைய உயிர்கள் அல்லாஹ் தஆலா பூமிகளின் உயிரை லேசாக கைப்பற்றுவான். ஆனால் அந்த லேசாக கைப்பற்றுவது என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லேசாக என்று சொன்னால் எந்த விதமான வலியும் இல்லாமல் வேதனையும் இல்லாமல் நிம்மதியாக நம்முடைய உயிர் போய்விடும் என்று நினைக்கிறோம். இல்லை, அப்போதும் அங்கே சில கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது.